Welcome to Chennai Press News Channel. Marking a landmark achievement in precision orthopedics, Prashant Hospital's Velachery today honored Dr. Arumugam, Senior Consultant Orthopedic Surgeon, Joint Replacement Specialist and Head, Department of Robotic Joint Reconstruction, for his landmark achievement of becoming South India's first orthopedic surgeon to successfully complete 1,000 robotic knee replacement surgeries. The recognition was presented by Padma Shri, Dr. Mail Vahanan Natarajan, Senior Orthopedic Surgeon and former Vice Chancellor of Dr. MGR Medical University, to Dr. Arumugam in the presence of guest of honor, actor and producer Radhika Saratkumar, Dr. Geeta Haripriya, Chairperson of Prashant Group of Hospitals, Dr. Gopalaswamy, Managing Director of Prashant Group of Hospitals, Dr. Prashant Krishna, Director of Prashant Group of Hospitals, Dr. Sanhita Moturi, Director of Prashant Group of Hospitals, and other dignitaries. The event also celebrated the impact of advanced joint replacement procedures, with over 20 patients across age groups who had undergone robotic-assisted knee replacement surgeries, walking the ramp to showcase their restored mobility, confidence, and ability to return to everyday activities. Actor and producer Radhika Saratkumar joined the patients as the showstopper, encouraging them and celebrating their journey towards improved mobility and independence. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி இவ்வளவு தூரம் எல்லாரும் வந்ததுக்கு. ஸோ சென்னையில் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் 3 வருஷம் முன்னாடி நாங்கள் முதல்ல இந்த ரோபோட் வாங்கினோம். மயில் வாக்னன் சார் தான் அதுவும் ஓப்பன் பண்ணி வச்சாரு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோபோட் சென்னையில். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ரோபோட் வந்தாச்சு. எல்லாரும் இப்போ டெக்னாலஜியில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது முதல்ல ஆரம்பிச்சப்போ பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரிலீஃப் அண்ட் அவங்களோட ரெக்கவரிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயே இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த ரோபோட் தான் 4th ஜெனரேஷன் ரோபோட், இருக்கிறதுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட். ஸோ இதை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இப்போ நல்லா நடந்துட்டு அவங்க வாழ்க்கையை நல்லா இன்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. அண்டு இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது மாதிரி நிறைய பேர் இந்த மூட்டு வலியில கஷ்டப்பட்டுட்டு தவிச்சிட்டு அவங்களோட டே டு டே லைஃப் வாழ முடியாம, வீட்டை விட்டு வெளியில போக முடியாம வீட்லயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்றது ரொம்ப சுலபமாயிடுச்சு, ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ நீங்க ஒரு பேஷண்ட் பார்த்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, 2 முட்டியும் மாத்தியாச்சு அவருக்கு ரோபோட்டிக் சிகிச்சையில. அவர் எப்படி நடக்கிறாரு, எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காருன்னு பார்த்தீங்க. அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். கம்ஃபர்டபுளா நடப்பாங்க, வலி ரொம்ப கம்மியா இருக்கும், பிளட் லாஸ் கம்மி, அவ்வளோ துல்லியமா இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்ரேஷனை அவங்க கால் எவ்வளோ தூரம் வளைவு இருக்கோ எக்ஸாக்ட்லி, அதாவது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்க மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கறது தான் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட். அதை இந்த ரோபோட்டிக் ஆப்ரேஷன் வழியா தான் பண்ண முடியும். அது இல்லாம எங்களால அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரோபோட் வச்சு பண்றதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் இதனால பயனடைந்தவங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இதே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1ன்றது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அப்போ நம்ம படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் முட்டிக்கு முன்னாடி லைட்டா பெயின் இருக்கும். ஸ்டேஜ் 2 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது நம்ம ஒரு படிக்கு இப்போ ஸ்டேஜ் 1ல அவங்க 4-5 ஃப்ளோர் ஏறுவாங்க. ஆனா கடைசியில ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் முட்டி வலி லைட்டா ஆன்டீரியர் டைப் பெயின்னு சொல்லுவோம், அது மட்டும் வரும். ஸ்டேஜ் 2ல அவங்க நடக்கிற டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் வலி ரொம்ப இருக்கும். ஸ்டேஜ் 3ல வலியோட சேர்ந்து வீக்கமும் இருக்கும், எலும்பு மேல எலும்பு ரொம்ப உராய ஆரம்பிச்சிரும். அவங்க கால் பார்த்தீங்கன்னா வீங்கி இருக்கும். அண்ட் கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்களோட நடக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியும், அதுக்கு மேல முடியாது. அண்ட் ஸ்டேஜ் 4ல லெஸ் தென் 500 மீட்டர்ஸ் பாத்ரூம் போயிட்டு வரதே கஷ்டமா இருக்கும். கால் ஃபுல்லா வளைஞ்சிருக்கும், எதோ உள்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேரஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம், இல்ல வெளிப்பக்கம் வளைஞ்சிருக்கும், வேல்கஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் கால் ரொம்ப வளைஞ்சிருக்கும். அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்துட்டாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டாங்கன்னா நைட்டு படுக்கும்போது வலி இருக்கும். ஸோ நைட் பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால ஸ்டேஜ் 4ல இருக்கும்போது தான் நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம்.
ஸ்டேஜ் 1க்கெல்லாம் நாங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறது கிடையாது, எந்த சர்ஜனும் அட்வைஸும் பண்ண போறது இல்லை. அதுல வந்து ஐஸ் பேக்ஸ், சுடு தண்ணி ஊற்றணும், ஹோம் ரெமெடிஸ், அதாவது ஹோம் ரெமெடிஸே பண்ணிக்கலாம், அதை விட வேற ஒன்றும் தேவை இருக்காது. ஸ்டேஜ் 3 ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் 3 ஆர் ஸ்டேஜ் 4ல தான் நாங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். என்ன வேணா பண்ணலாம், -3ல இருந்து 8 டிகிரிஸ். அவர் பேஷண்டோட கால் எப்படி இருக்கோ ஆபரேஷனுக்கு முன்னாடி, அதாவது அவங்க தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் தான் சொல்றேன் 25-30 டிகிரி வரைக்கும் டிஃபார்மிட்டி இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் நேரா ஆக்குறேன் காலை. ஸோ 4 டிகிரிஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு 4 டிகிரிஸ்ல வரவே மாட்டாங்க. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 டிகிரி வளைவு இருக்கும். அந்த பேஷண்ட் தான் ஆப்ரேஷனுக்கே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 டிகிரிஸோ 3 டிகிரிஸோ அவங்க கால் நேச்சுரலா எப்படி இருக்கோ அந்த வளைவு கொடுத்து நான் நேராக்குவேன். 0 ஆக்க மாட்டேன் எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் 0 இருக்காது. 20% தான் 0 இருக்கும். அந்த 20% அவங்களுக்கு 0 தான் வைப்பேன். பட் எல்லாருக்குமே 10ல இருந்து 0 போக மாட்டேன். அது முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது, அதுதான் தவறுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்க சேஞ்ச் பண்ணி பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆகும். பட் உங்களோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்றும் இல்லை, பிசியோதெரப்பியே நீங்க 3 மாசம் பண்ண போறீங்கன்னா அதோட செலவும் இதையும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி கோயிங் டு பி ஈக்குவல். ஸோ நீங்க எக்ஸ்பென்ஸ்னு பார்க்காம ஓவரால் இப்போ வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல 4 நாள் 5 நாள் இருப்பீங்க, அதுல வந்து 7 நாள் 8 நாள் இருப்பீங்க, அங்க உங்களோட கூட இருக்கணும் யாராவது ஒருத்தர். ஸோ அதெல்லாம் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொபோட்டிக் சர்ஜரிக்கு கூட ஒரு 5% 10% நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண போறது ஒண்ணுமே கிடையாது. இட் வில் பி nullified before you even leave the hospital. இந்தியால சார் இஸ் த ஃபர்ஸ்ட் சர்ஜன் டு கம்ப்ளீட் 1000 robotic knee replacements. இது வந்துட்டு சார் வந்துட்டு மென்ஷன் பண்ணல, பட் இது வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா சார் ஹஸ் ஜென்ரேட்டட் த்ரூ சோ மெனி சர்ஜரிஸ் அண்ட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த சர்ஜரி. இது வந்து இதெல்லாமே யூ சீன், பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, ஃப்ரீயா நடந்தாங்க, ஃப்ரீயா இருக்காங்க, பெயின் ஃப்ரீயா இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வி வாண்ட் டு ப்ராபகேட் எவ்ரிபடி, எல்லாருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் தான் இன்னைக்கு வந்துட்டு ஈவெண்ட்டோட அஜெண்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட்.